Hi everybody, welcome to RB Coding School. Today topic is how to create new folder for saving Python files. So நம்ம create பண்றோம்ல Jupyter notebook. நான் அதை C colonல install பண்ணியிருந்தோம். ஓகேவா? அதை வந்து நம்ம வேற ஒரு folder create பண்ணி அதுக்குள்ள நம்ம எல்லா பைத்தான் ஃபைல்ஸையும் எப்படி சேவ் பண்ணலாம், அதாவது என்னோட நோட்புக்ஸ் எல்லாத்தையும் நான் எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம எப்படி வந்து புது ஃபோல்டர் கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். யூ ஜஸ்ட் கோ டு கமாண்ட் ப்ராம்ப்ட், ஓப்பன், நீங்கள் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம், ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரோ ஓப்பனோ எப்படி வேணாலும் கொடுத்துக்கோங்க. ஸோ அட் ஹியர் நீங்கள் எந்த இதில் போய் ஓப்பன் பண்ண போகிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட இதில் வந்து C கோலன் D கோலன் E கோலன் அப்படின்னு நம்ம பிரிச்சிருப்போம் டிஸ்க்கு. ஸோ அந்த டிஸ்கில் உங்களுக்கு எங்கே ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கோ நீங்கள் அங்கே பண்ணிக்கோங்க. ஏன்னா C கோலன் எப்போவுமே நமக்கு நிறைய டம்பாக இருக்கும். ஸோ இங்கே நான் வந்து E கோலனுக்கு போகிறேன். ஸோ என்னோட E கோலனுக்குள்ள இப்போ நான் வந்து ஒரு புது ஃபோல்டர் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து mkdir மேக் டைரக்டரி ஸ்பேஸ் விட்டுட்டு உங்கள் ஃபோல்டரோட நேம். இப்போ நான் இங்கே வந்து பைத்தான் அண்டர்ஸ்கோர் சம்திங் டேட்டா சயின்ஸு, ஓகே, டேட்டா பைத்தான் அண்டர்ஸ்கோர் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் கிரியேட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ mkdir ஸ்பேஸ் விட்டுட்டு உங்களோட ஃபோல்டரோட நேமை பண்ணிவிட்டு என்டர் அனுப்பிச்சிடுங்க. திருப்பி E கோலனுக்கே வரும். இப்போ நான் அந்த ஃபோல்டருக்குள்ளே போகணும் அப்படிங்கிறதுக்கு யூ ஹாவ் டு கிவ் சிடி ஸ்பேஸ் அந்த ஃபோல்டரோட பேர் பைத்தான் அண்டர்ஸ்கோர் டேட்டா. ஓகேவா, என்டர் அனுப்பிச்சிங்கன்னா இப்போ E கோலனில் அந்த பர்டிகுலர் ஃபோல்டருக்குள்ளே போயிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு ஜூபிட்டர் நோட்புக்கை ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ ஜூபிட்டர் ஸ்பேஸ் நோட்புக்கு என்டர். ஓகே, வெயிட் பண்ணுங்க. ஸோ லோட் ஆகும். ஓகே, இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இது வந்து என்னோட புது ஃபோல்டர். ஓகேவா, இதில் வந்து வேறு எந்த ஃபைலுமே இருக்காது. ஸோ இப்போ தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபோல்டர் வந்து இப்போ எனக்கு எம்டியாக இருக்கும். இப்போ இதில் நீங்கள் போயிட்டு நியூ பைத்தான் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் சேவ் பண்ணுறது எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஃபோல்டரில் தான் இருக்கும். இப்போ நான் இதை வந்து நம்ம வந்து அடிஷன் அப்படின்னு நம்ம மாற்றிடுறோம். addition அப்படின்னு நான் ரீநேம் பண்ணியிருக்கேன். ஸோ ஹியர் equal to 3, b is equal to 4, and next c is equal to a plus b. again c print பண்ணிடணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ நான் சும்மா இது வந்தது அப்போ சேவ் பண்ணிட்டேன். இப்போ என்னோட இதில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். நீங்கள் உங்களுக்கு இந்த ஃபைல் வேணும், எடுத்து யூஸ் பண்ணணும், இல்லை அப்லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னா உங்களோட E கோலன் போயிட்டு நீங்கள் எங்கே க்ரியேட் பண்ணீங்களோ போயிட்டு ஸோ பைத்தான் டேட்டா அங்கே ஃபோல்டர் இருக்கும். இப்போ தெரியுதா? ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம க்ரியேட் பண்ண ஃபைல் வந்து இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ கிரியேட் எ ஃபோல்டர், எங்கே ஃப்ரீயாக இருக்கோ நீங்கள் அங்கே ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இனிமேல் அதுக்குள்ளே வந்து நீங்கள் பண்ணி பார்க்குற எல்லா ப்ரோக்ராமையும் மொத்தமாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.